ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான லெசனு கூட, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்பில் வந்திருக்கோம். இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சுன்னுங்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட டிவைஸ் இருக்குது. எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். முக்கியமாக கம்யூனிகேஷன். இப்போ நம்ம நினச்சா என்ன பண்ணலாம், யார்கிட்ட வேணாலும் ஃபோனில் பேசலாம், எந்த ஊருக்கு வேணாலும் பேசலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் பேசலாம். ஸோ இப்போ கம்யூனிகேஷன் தான் அதிகமாக டெவலப் ஆகிருக்கு. ஏன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் வரைக்கும் நம்ம போயிருக்கோம். ஸோ அதுதான் இந்த லெசனோட கோரு. இப்போ நம்ம செகண்ட் லெசன் எலக்ட்ரிசிட்டின்னு படிச்சிருக்கோம். இங்கே எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசமாக இருக்க முடியாது? ஏதாவது ஐடியாஸ் இது இருக்குங்களா? எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம அது ஒரு ப்ராப்பர்ட்டி சார், அதை யூஸ் பண்ணி டிவைஸ் பண்ணாங்கன்னா. வெரி குட். இப்போ எலக்ட்ரிசிட்டினா நம்ம ஸ்டடி ஆஃப் கரண்ட்டை பற்றி படிக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுற பட்சத்தில் அது எலக்ட்ரானிக்ஸாக அப்படி சொல்கிறோம். நம்ம ஒரு கடத்தருக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க, கடை போட்டிருப்பாங்க பாருங்கள், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எலக்ட்ரிக்கல்ஸ் அதாவது அந்த ஒயர் சம்மந்தமாக இருந்தால் அது எலக்ட்ரிக்கல்ஸு. அதே இந்த டிவைசஸ்லாம் இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரானிக்ஸு. ஓகேவா? ரைட். மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இது மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, அங்கே நம்ம எலக்ட்ரிசிட்டியில் வந்து படித்தது கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காப்பர் ஒயரு, அயானு, நிக்கலு, ஸோ அந்த மாதிரி ஒயரில் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்குல்ல, அதை பற்றி படிக்கிறது கண்டக்டர். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, செமி கண்டக்டர். இங்கே நம்ம படிக்க போகிறது என்னது, செமி கண்டக்டர். இந்த வார்த்தை கேள்விப்படுறீங்களா, செமி கண்டக்டர்? இப்போ இந்த செமிகண்டக்டர் வந்ததுக்கப்புறம் தான் டெக்னாலஜியில் பெரிய சேஞ்சஸே நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த லெசனோட கோர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா செமிகண்டக்டர். இந்த லெசனை பார்க்குறவங்க நம்ம என்ன பண்ணிக்கணும், செமிகண்டக்டர்னால் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கா, அது ஐடியா இருக்கா? கண்டக்டர், செமிகண்டக்டர் என்ன வேரியேஷனாக இருக்கும்? கண்டிப்பாக அந்த கண்டக்டிவிட்டி. எஸ்மா, அந்த கண்டக்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டிலாம் வேரி ஆகும். ஓகேவா? இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, கண்டக்டரில் எலக்ட்ரான், இப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆனதுன்னா கரண்ட்னு சொல்கிறோம். இப்போ கண்டக்டர்னால் எலக்ட்ரான் ஃப்ளோ தான் இருக்கும், அது எலக்ட்ரான் தான் டாமினண்ட்டாக இருக்கும், அது பேர் கண்டக்டர். ஆனால் செமிகண்டக்டருங்கும் போது எலக்ட்ரான் அண்டு ஹோல்ஸ் அப்படின்னு, ஹோல்ஸ் வந்து ப்ளஸ் சார்ஜ், ரெண்டு விதமான சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் செமிகண்டக்டரோட ப்ளஸ் பாயிண்ட்றாங்க. அங்கே எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும், இங்கே எலக்ட்ரான் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதை நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கனால கண்டக்டிவிட்டி இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அந்த செகண்ட் லெசனில் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரெசிஸ்டிவிட்டின்னு ஒன்று படிச்சிருப்போம், ஆல்ஃபா. அது யாருக்கா ஞாபகம் இருக்காடா? ஆல்ஃபா. அதை பொறுத்து தான் டெம்பரேச்சர் மாறினா ரெசிஸ்டிவிட்டி மாறுன்னு சொல்லியிருக்கோம். கண்டக்டருக்கு ஆல்ஃபா எப்படி இருக்கும், செமிகண்டக்டருக்கு எப்படி இருக்கும்? கண்டக்டர் வந்து பாசிட்டிவ் சார், செமிகண்டக்டர் நெகட்டிவ். வெரி குட். கண்டக்டரோட வந்து ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமான என்ன ஆகும், ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். தட் மீன் கண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டி குறைஞ்சி போயிடும். நம்ம நல்ல கண்டக்டராக இருந்தாலும் டெம்பரேச்சர் அதிகமானால் அது கொஞ்சம் வேகம் குறைஞ்சிரும். ஆனால் செமிகண்டக்டருக்கு ஆல்ஃபா வேல்யூ பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். செமிகண்டக்டருக்கு ஆல்ஃபா வேல்யூ நெகட்டிவ். அதனால் டெம்பரேச்சர் அதிகமானால் ரெசிஸ்டிவிட்டி குறையும், மாறா என்ன ஆகுது, கண்டக்டிவிட்டி அதிகமாகுது. அப்போ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து எவ்வளோ நேரம்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதான டெக்னாலஜி. ஒரு ஏடிஎம் மிஷின் பாருங்கள், கம்ப்யூட்டரு, நீங்கள் எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும், எதாவது டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் எவ்வளோ வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது காரணம் வந்து ஆல்ஃபா வந்து நெகட்டிவ். டெம்பரேச்சர் அதிகமாக அதோட கண்டக்டிவிட்டி தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெருமையுடைய செமிகண்டக்டரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். செமி கண்டக்டர் முக்கியமாக நான் சொன்னோம், எலக்ட்ரான் இருக்குது, ஹோல்ஸ் இருக்குது, ரெண்டு விதமான கேரியர் இருக்குது. அப்புறம் ஆல்ஃபா வந்து நெகட்டிவாக இருக்குது. இதுதான் நம்மளுக்கு ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அதுதான் இந்த லெசனில் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இப்போ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரர் ஜான் ஃபோர்டு, அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸ் இஸ் அ கிளியர்லி வின்னர் ஆஃப் த டே. இப்போ என்ன சொல்கிறான்னு தெரியுங்களா, யார் எலக்ட்ரானிக்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் இப்போ என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும், அதை பணக்காரங்களாக முடியும் அப்படிங்கிற சொல்கிறாரு. இப்போ இந்த டெஸ்லா நிறுவனம்னு சொல்கிறோம், அவங்க எவ்வளோ கோடியாக சம்பாதிக்கிறாங்க, எல்லா டெக்னாலஜியுமே அவங்க இறங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸை தெளிவாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஜஸ்ட்டு இதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஆகிடுச்சு. நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், மொபைலு, கம்ப்யூட்ரு, டிவி, மியூசிக் சிஸ்டம், அதான் பாட்டெலாம் கேட்குறோம்ல அது,
நீ எது யூஸ் பண்ணாலும் அங்கே அது என்னது தான் எல்லா கேட்ஜெட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைஸு. அது மட்டும் இல்லாமல் ஏசி எங்கெல்லாம் டிஜிட்டலாக காட்டுதோ, ஏசியில் நம்பர் காட்டும்லடா, அது ஒரு டிஜிட்டல் தான். மைக்ரோவேவ் ஓவனு, டிஷ் வாஷர், வாஷிங் மிஷினு எல்லாமே என்ன தான் எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். அப்புறம் முக்கியமாக கம்யூனிகேஷன் சிஸ்டம், அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் மணி ஹேண்ட்லிங், ஏடிஎம். ஸோ இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். இது எதுவுமே இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் டெவலப் ஆச்சு, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் இந்த 2 பேஜுக்கு பேசியிருக்காங்க. இது என்னன்னு தெரியுதா இருக்காது? இந்த ஒருத்தர் நிற்கிறாரில்ல, இந்த இடம் என்னன்னு யாருக்கா தெரியுதா? இது தாண்டா கம்ப்யூட்டர். ஆக்சுவலி அந்த கம்ப்யூட்டர் வந்து இப்போ 2 ரூம் பெருசுக்கு இருக்கும், பெரிய பெரிய கம்ப்யூட்டராக இருக்கும். ஏன்னா நம்மளாம் அந்த கண்டக்டரை வச்சு தான் பண்ணியிருந்தாங்க, அதனால் ரொம்ப பெருசாக இருக்கும் கம்ப்யூட்டருங்கிறது. அப்புறமா நம்ம செமிகண்டர்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த டிவைஸ் உள்ளே வந்துச்சு. அப்போ கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் சின்னதாச்சு, டெஸ்க்டாப் ஆச்சு, அடுத்த லேப்டாப் ஆச்சு, அடுத்த பேம்டாப்பு. இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு இது அரிசியோட ஒரு எஜ்ஜுமா அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் கூட நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ அப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுங்கிறது எதை சொல்ல வருதுன்னு கேட்டால் மினியேச்சர். பெரிய டிவைஸை என்ன பண்ண போகிறோம், இப்போ சின்னதாக ஆக்கிட்டு வரோம். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் அடிப்படை யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த செமி கண்டக்டர். பெரிய டிவைஸ் எல்லாம் சின்னதான காரணம் வந்து செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். ஏன்னா இந்த பாருங்கள், 1870 1907 வேக்காம் டியூப்னு யூஸ் பண்ணாலும் பெருசாக இருக்கும், அதனால தான் கம்ப்யூட்டர் பெருசாக இருந்துச்சு. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அந்த செமிகண்டக்டர் வந்தோடனே செமிகண்டக்டர் வச்சு டயோடுன்னு ஒன்று உருவாக்குனாங்க. ட்ரையோடுன்னு வந்திருக்கா, அடுத்து டயோடுரா டெட்ராய்டு. எங்கள் டயோடுங்கிற வார்த்தையை அதில் கொடுக்கல, நம்ம அதை டெட்ரோடு பெண்டோடு டியூப்ஸு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. அதான் டயோடுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னா செமிகண்டக்டர் பேஸ் பண்ணி தான் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர்னு ஒன்று வந்துச்சுமா. இந்த டிரான்சிஸ்டர்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் இன்னுமே எல்லாமே என்ன ஆகிடுச்சு, ரொம்ப சின்ன ஆகிடுச்சு. இது எல்லாமே எதை வச்சு சொல்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா உருவாக்குறாங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் ஜெர்மானியம் அண்டு சிலிக்கான் செமிகண்டக்டர். இப்போ டிரான்சிஸ்டர் தான் நம்மளுக்கு முக்கியம். அதாவது டயோடு அண்டு டிரான்சிஸ்டர்னு சொல்கிறாங்க. இது வந்ததுனால தான் டிவைஸ்லாம் சின்னதாக இருந்துச்சு. அதை எதை வச்சு உருவாக்குறாங்க, ஜெர்மானியம் அண்டு சிலிக்கான். ஓகேவா? அந்த டிரான்சிஸ்டர் வந்தனவே ரொம்ப எஃபிஷியன்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஐசின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, இன்டகிரேட்டட் சர்க்கியூட். இப்போ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா சிபியூன்னு சொல்கிறோம், அதில் சின்னதாக ஒரு இப்படி வச்சுருப்பாங்க பாருங்கள், சிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுதான் அது கண்ட்ரோல் பண்ணுமே ஃபுல்லாக, ரேம்னு சொல்லுவோம், நம்ம பாஷையில் சொன்னால் ரேம்னு சொல்லுவோம், இன்டகிரேட்டட் சிப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிரான்சிஸ்டரை இதில் உருவாக்குறாங்க. அதுக்கெலாம் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதனால தான் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு சின்ன சிப்பு என்ன பண்ணோம், பெரிய டிவைஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷனை பண்ணோம். ஓகேவா? இது இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஸோ அதனால் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதே டிஜிட்டல் லெவலில் ஹேண்டில் பண்ணாங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி 0-1 தான். இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 0-1 தான் தெரியும்னு சொல்கிறோம். இப்போ அந்த 0-1 மட்டும் வச்சுக்கிட்டு ஆக்ட் ஆகக்கூடிய ஐசிஸ் வந்தோடனே பெரிய டிவைஸ் எல்லாமே என்ன ஆகிடுச்சு, சின்னதாகிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறோம். பாருங்கள், ரூம் பெருசு இந்த கம்ப்யூட்டர் இப்போ என்ன ஆகிடுச்சு, ஸ்மாலஸ்ட்டு கம்ப்யூட்டர்லாம் வந்துடுச்சு. அது எப்படி இருக்குது, ஒரு ரைஸ் கிரைன், ஒரு அரிசியோட எட்ஜில் டிப்பில் இருக்கக்கூடிய அளவுக்கு சின்ன கம்ப்யூட்டர்லாம் அவங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அப்படிங்கிறத அதில் சொல்கிறாங்கண்ணா. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து செமி கண்டக்டர் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த லெசன் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செமிகண்டக்டர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை வச்சுக்கிட்டு பிஎன் ஜங்ஷன் டயோடு அண்டு டிரான்சிஸ்டர் அண்ட் லாஜிக்கல் சர்க்யூட், இது தான் டெக்னாலஜி. நீ எந்த இப்போ ஃப்யூச்சரில் எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் இந்த லெசன் வந்து அந்த இடத்துல இருக்கும். இதை வச்சு தான் எல்லாமே கொண்டு போவாங்க. EEE, ECE எல்லாத்துலேயுமே என்ன பண்ண போகிறோம், இந்த செமிகண்டக்டரை பற்றி தான் படிக்க போகிறோம். ரூம் பெருசு இந்த கம்ப்யூட்டர் குட்டியோண்டு வந்தது காரணம் வந்து இந்த செமிகண்டக்டர் தான், இந்த டயோடு தான், டிரான்சிஸ்டர் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த லெசனை நம்ம அதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இது சும்மா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேர் இனியாக்கா, அது தெரிஞ்சு வச்சுங்க. 1943 உருவாக்கியிருக்காங்க. இந்த சும்மா பாருங்களேன், 1943 அதை இது பண்ணியிருக்காங்க. 1946 3 வருஷமாக அதை உருவாக்கியிருக்காங்களாம். அது எவ்வளோ வெயிட்டுன்னு கேட்டிங்கன்னா 50 டன்னுங்களாம். எத்தனை ஸ்கொயர் ஃபீட் பாருங்கள், 1800 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூல் பெருசுக்கு இருக்குமா கம்ப்யூட்டர், ஃபஸ்ட்டு உருவாக்கின கம்ப்யூட்டரு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, குட்டி வேணா இருந்துச்சு. இப்போ யாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது எல்லாமே மொபைல் தான்.
மொபைலே கம்ப்யூட்டர் ஜாப்பு பண்ணுது. அப்போ அந்த மொபைலில் அவ்வளோ ஆப்ரேஷன் நடக்குதுன்னா அந்த மொபைலோட ஐசி தான் இன்டகிரேட்டட் சிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருந்த இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னு, செமிகண்டக்டர் அண்ட் டிரான்சிஸ்டர் அண்ட் டயோடு, இதை தான் நம்ம டெக்னாலஜி சொல்கிறோம். அப்போ செமிகண்டக்டர்னால் என்ன சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த எனர்ஜி பேண்டு டயக்ராம் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா செமிகண்டக்டர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு கண்டக்டர் அண்டு செமிகண்டக்டர் இரண்டுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சாலே போதுமானது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா பேண்டு தியரின்னு சொல்கிறாங்க. பேண்டு தியரி ஆஃப் சாலிடு. ஸோ பேண்டு, அப்போ பேண்டுன்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நம்ம படிச்சிருப்போம் ப்ரீவியஸ் லெசனில். ஸோ உங்களுக்கு தெரியும், நடுவில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி என்ன ஆகிருக்கும், ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஆர்பிட்டில் சுற்றி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஆர்பிட் இருக்கும். கடைசியில் ஒரு எலக்ட்ரானோ 2 எலக்ட்ரானோ சுற்றி இருக்கும். இந்த கடைசி ஆர்பிட்டுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. யாருக்கா தெரியுங்களாடா? கெமிஸ்ட்ரியில் இது படிச்சிருக்கீங்களா? வெரி குட்ரா. அந்த கடைசி ஆர்பிட் பார்த்தீங்களா, அது பேர் வேலன்ஸ் ஆர்பிட், வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேங்களா? அது என்ன பண்ணுன்னா நியூக்ளியஸ்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நியூக்ளியஸுக்கும் அதுக்கும் கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும், அது பாட்டுக்கு வேகமாக சுற்றி இருக்கும். சரிங்களா? இப்போ இது பேர் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஆட்டம்னா தனியாக இருக்கும், 2 3 சேர்ந்து தானே இருக்கும். இப்போ பக்கத்தில் இன்னொரு ஆட்டம் இருக்கதான் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணலாம், இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஆர்பிட்டில் வந்து ரொட்டேட் ஆகும். அது மாதிரி இந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆர்பிட்டில் போய் ரொட்டேட் ஆகும். அப்போ இங்கே என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு எலக்ட்ரானுக்கு 2 ஆர்பிட் இருக்கு பாருங்க. இதோட ஆர்பிட்டும் இன்வால்வ் ஆகும், இதோட ஆர்பிட் ஏன்னா பாண்டிங்கில் இருக்கனால இங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம். அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு என்ன ஆகுது, 2 ஆர்பிட் இருக்குது, ஏன்னா 2 ஆட்டம் சேர்ந்துருக்கனால. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த சின்ன எட்ஜில் பாருங்களேன், இந்த சின்ன எட்ஜில் கோடிக்கணக்கான எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதாவது கோடிக்கணக்கான ஆட்டம்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு எலக்ட்ரானுக்கு என்ன இருக்கும், கோடிக்கணக்கான வேலன்ஸ் ஆர்பிட் இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஒரு எலக்ட்ரானுக்கு என்ன இருக்கும், நிறையா ஆர்பிட்ஸ் இருக்கும். இதை ரவுண்டாக போட்டால் நம்மளுக்கு புரியாது, அதனால் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி லைனாக போடுறேன். இப்படி ரவுண்டாக இருக்கிறத நான் இப்படி எடுத்து எழுதுகிறேன். இது பேர் தான் வேலன்ஸ் ஆர்பிட். இந்த ஒரு கோடுக்கு பேர் என்னது, வேலன்ஸ் ஆர்பிட்டு. ஒரு எலக்ட்ரானுக்கு நிறையா வேலன்ஸ் ஆர்பிட் இருக்குது. அதனால் இது என்ன பண்ணுறேன்னா அப்படி நிறையா லைன்ஸாக வரைகிறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது, ஒரு பட்டை மாதிரி தெரியுதா, ஒரு பேண்டு மாதிரி தெரியுதா? அதனால் இது பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வேலன்ஸ் பேண்ட். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரானோட கடைசி ஆர்பிட் இருக்குல்ல, வேலன்ஸ் ஆர்பிட்டு, நிறைய வேலன்ஸ் ஆர்பிட் சேர்ந்து அது பேர் என்னது, வேலன்ஸ் பேண்டு. அப்போ ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணால் வேலன்ஸ் பேண்டில் தான் உட்காந்துருக்கும். இப்போ இந்த வேலன்ஸ் ஆர்பிட்டை தாண்டி அடுத்தடுத்த ஆர்பிட் இருக்குங்களா, அன்ஆக்குபைடு ஆர்பிட்டு, இந்த மாதிரி அடுத்தடுத்து ஆர்பிட் இருக்கும். இப்போ நம்ம ஒரு எனர்ஜி கொடுத்தோன்னா என்ன பண்ணோம், அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்ததுக்கு வரும், அடுத்தடுத்த ஆர்பிட்டுக்கு அன்ஆக்குபைடு ஆர்பிட்டுக்கு வரும். அப்படி வரும்போது ஹை எனர்ஜிக்கு வருது, அதாவது லோ எனர்ஜிலேருந்து ஹை எனர்ஜிக்கு வருது அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. இப்போ ஹை எனர்ஜிக்கு வந்துச்சுன்னா அது பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஆக்சுவலி வேலன்ஸ் எலக்ட்ரானு. அடுத்த ஹை ஆர்பிட் வரும்போது ஃப்ரீ எலக்ட்ரானை மாறிடும், கண்டக்ஷன் எலக்ட்ரானை மாறிடும். அப்போ அந்த ஆர்பிட்டுக்கு பேர் வந்து கண்டக்ஷன் ஆர்பிட் இல்லை கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, இது வேலன்ஸ் பேண்டுன்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி இப்போ நம்ம அன்ஆக்குபைடு ஆட்டம்லாம் இருக்குல்ல, அன்ஆக்குபைடு ஆர்பிட்ஸு, அதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அப்போ ஒரு பேண்ட் உருவாகுது. இந்த பேண்டு பேர் வந்து கண்டக்ஷன் பேண்ட். 2 பேண்ட் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்டா. வேலன்ஸ் பேண்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் தான் எலக்ட்ரான்லாம் உட்காந்துருக்கும். எக்கச்சக்கமான எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்டில் உட்காந்துருக்கும். நம்ம ஒரு எனர்ஜி கொடுத்தோன்னா என்ன பண்ணோம், அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதில் எலக்ட்ரான் இருக்கிறதா எடுத்துங்களேன், இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு கண்டக்ஷன் பேண்டுக்கு தாவும். இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு என்ன பண்ணும், ஃப்ரீயாக ஓடி இருக்கும். அது பேர் தான் நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்கிறோம், கரண்ட் கேரிங்னு சொல்கிறோம். அப்போ ஒரு எலக்ட்ரான் கரண்ட்டை கேரி பண்ணால் என்ன பண்ணும், கண்டக்ஷன் பேண்டுக்கு வரணும். கண்டக்ஷன் பேண்டுக்கு வந்தால் தான் கண்டக்ட் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுனால ஒரு சின்ன கேப் இருக்கும். எந்த ஒரு மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா வேலன்ஸ் பேண்டுன்னு ஒரு எனர்ஜி வேல்யூ இருக்கும், கண்டக்ஷன் பேண்டு ஒரு எனர்ஜி வேல்யூ இருக்கும். இரண்டுக்கும் நல்ல ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்புக்கு பேர் எனர்ஜி ஃபர்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா, சிம்பிளாக நோட் பண்ணிங்க. ஒரு ஆட்டம் இருக்குன்னா கடைசி ஆர்பிட் இருக்கு பாருங்கள், இதான் கடைசி ஆர்பிட்னு வச்சுப்போம். இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா
இந்த ஆர்பிட்லாம் சேர்ந்துச்சுன்னா கிடைக்கக்கூடியது வேலன்ஸ் பேண்டு. அதுக்கு அடுத்தது ஹையர் எனர்ஜி பேண்ட் இருக்குது பாருங்கள், அன்ஆக்குபைடு பேண்டு. இது எல்லாமே சேர்ந்து கிடச்சுன்னா கண்டக்ஷன் பேண்டு. இப்போ வேலன்ஸ் பேண்டுன்னு ஒன்று இருக்குது, கண்டக்ஷன் பேண்டுன்னு ஒன்று இருக்குது. அதை தான் சார் இப்படி கோடாக வரைஞ்சி காட்டுறேன், அப்போ தான் நம்மளுக்கு புரியும். இப்போ வேலன்ஸ் பேண்ட் இருக்குது, கண்டக்ஷன் பேண்ட் இருக்குது, ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது. இது பேர் ஃபர்பிடன் எனர்ஜி கேப். ஓகேங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அதை மெட்டீரியல் பிரிக்க போகிறோம். இப்போ எலக்ட்ரான் கண்டக்ட் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு அது தாவணும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி எடுத்துகிட்டு இங்கேருந்து அங்கே போகும். கண்டக்ஷன் வந்துருச்சுன்னா எலக்ட்ரானை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் சொன்னது கிளியராக இருக்காடா? வேலன்ஸ் பேண்டு, கண்டக்ஷன் பேண்டு, எனர்ஜி கேப். புரியுதுங்களா? ஆமாம். இப்போ நல்லா கண்டக்ட் பண்ணணும்னா அந்த கேப் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமாடா? இப்போ நல்லா கண்டக்ட் பண்ணணும், அப்போ அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? இந்த கேப்பு கம்மியாக இருக்கணும். வெரி குட்ரா. கேப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேப்பு கம்மியாக இருந்துச்சு நல்லா கண்டக்ட் பண்ணுதான், அப்போ அது பேர் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டக்டர்னால் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். கேப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சா கண்டக்ட் பண்ணுமா? கேப் ரொம்ப அதிகம், நீ என்ன தான் எனர்ஜி கொடுத்தாலும் இங்கேருந்து அங்கே போகவே போகாது. இப்போ கேப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாடா? கேப்பு கம்மியாக இருந்தால் கண்டக்டரு, அது கண்டக்ட் கம்மியாக மீன் பக்கத்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும், மேலே மேலே கூட இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் கண்டக்டரு. ரொம்ப அதிகமாக இருந்தால் இன்சுலேட்டரு. அப்படி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இவ்வளோ தான் இருக்குன்னு வச்சுப்போ கேப்பு, ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேர் செமிகண்டக்டர். இல்லை மீடியமாக இருந்தால் செமிகண்டக்டர் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இது நம்மளுக்கு படமாக பார்க்கும்போது தெரியும், நான் அப்படியே காட்டுறேன். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 197. இதெல்லாம் எதுவுமே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்குன்னு படிக்கணும்னா இது ஜஸ்ட்டு 2 மார்க்கில் மேபி கேட்கலாம். எனர்ஜி பேண்ட்னா என்ன? அதாவது நிறையா எனர்ஜி லெவலில் சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்க. வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி எனர்ஜி லெவலில் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எனர்ஜி பேண்டுன்னு சொல்கிறோம். நிறையா கோடாக சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும், பேண்டு மாதிரி தெரியுது பாருங்கள். இது பேர் வந்து எனர்ஜி பேண்டு. இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், வேலன்ஸ் பேண்ட்னா கண்டக்ஷன் பேண்ட்னா என்ன? The energy band formed due to valence orbital is called valence band. அந்த மாதிரி and formed due to unoccupied orbital அதால் கிடச்சதுன்னா கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வேலன்ஸ் பேண்ட் ஒன்று இருக்குது, கண்டக்ஷன் பேண்ட் இருக்குது. The energy gap between valence band and conduction band is called forbidden energy gap. ரெண்டு நடுவில் கேப் இருக்குது, பேர் forbidden energy gapமா. இந்த பேரா மட்டும் படிச்சுங்க, இது ஒரு 2 மார்க்கு. ஓகேங்களா? ரெண்டு நடுவில் உள்ள கேப்பை வந்து இப்படி கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது. கண்டக்ஷன் பேண்டோட எனர்ஜியும் வேலன்ஸ் பேண்டோட எனர்ஜி மைனஸ் பண்ணால் அது கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதை பேஸ் பண்ணி எனர்ஜி பேண்டை பேஸ் பண்ணி மெட்டீரியலை பிரிக்க போகிறோம். இவருங்க வேலன்ஸ் பேண்டில் தான் எலக்ட்ரான் உட்காந்துருக்கு, இதை கண்டக்ஷன் பேண்டுக்கு நம்ம கொண்டு போகணும். அதுக்கு தான் நம்ம கொஞ்சோண்டு என்ன பண்ணுறோம், எனர்ஜி கொடுக்குறோம். தட் மீன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் ஃபஸ்ட் வால்யூம்லேயே பார்த்துருப்போம். இப்போ பொட்டன்ஷியல் கொடுக்குறோன்னு சொன்னோம்ல, ஹை பொட்டன்ஷியலேருந்து லோ பொட்டன்ஷியல் எலக்ட்ரான் போகும் அப்படின்ட்டு. இப்போ பொட்டன்ஷியல்னால் ஒரு எனர்ஜி கொடுக்குறோன்னு அர்த்தம். இப்போ இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு வந்துருச்சுன்னா எலக்ட்ரான் என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இந்த படத்தை பாருங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டக்டரில் பாருங்கள், கண்டக்டரில் எப்படிமா இருக்குது, வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ஓவர்லாப் ஆகிருக்கு, ரெண்டும் சேர்ந்தே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கேப்பே இல்லை பாருங்கள். கண்டக்ஷன் அதாவது இது வரைக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கெலாம் அங்கேருந்து வரும்போது இது வரைக்கும் கண்டக்ஷன் பண்ணா ரெண்டும் ஓவர்லாப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்றாவே இருக்கனால நம்ம மேக்ஸிமம் எலக்ட்ரான் எங்கே தான் இருக்கும், கண்டக்ஷன் பேண்ட்லேயே இருக்கும். நீங்கள் கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தா கூட நல்லா எலக்ட்ரானை கண்டக்ட் பண்ணும், நல்ல கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். அதனால தான் கண்டக்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுவே இது பாருங்கள், இன்சுலேட்டர் பாருங்கள். இன்சுலேட்டர் பார்த்திங்கன்னா வேலன்ஸ் பேண்ட் இங்கே இருக்குது, கண்டக்ஷன் பேண்ட் எங்கேயும் இருக்குது. கேப் வந்து பார்த்திங்கன்னா 6 எலக்ட்ரான் விட்டுக்கிட்டே இருக்குடா. இப்போ கேப் ரொம்ப அதிகம். நம்ம என்ன தான் எனர்ஜி கொடுத்தாலும் எலக்ட்ரான் என்ன பண்ணாது, இங்கேருந்து அங்கே போகவே போகாது. இது பேர் இன்சுலேட்டர். 1 மார்க்கில் இதை வேணால் கேட்கலாம். இன்சுலேட்டரில் எவ்வளவு கேப் இருக்கும், 6 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் இருக்குது அப்ராக்சிமேட்லி. நம்மளுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது செமி கண்டக்டர். செமி கண்டக்டரில் கேப் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். வேலன்ஸ் பேண்ட் இங்கே இருக்குது, கண்டக்ஷன் பேண்ட் இங்கே இருக்குது. அப்போ கேப் வந்து பார்த்திங்கன்னா 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்ராக்சிமேட்லி கேப் ரொம்ப கம்மிடா. 1 எலக்ட்ரான் வோல்ட்டு 1 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேப் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தா கூட என்ன பண்ணுவோம், எலக்ட்ரானை டக்குன்னு இங்கேருந்து அங்கே தாவிடும். ஓகேவா? அப்போ இது ஈஸியாக கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இது பேர் செமி கண்டக்டர். நேச்சுரலாக அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது, இருந்தாலும் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம எனர்ஜி கொடுக்கும்போது என்ன பண்ணோம், எலக்ட்ரான் இங்கேருந்து அங்கே தாவும். அதை வந்து நம்ம
செமி கண்டக்டர்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த இடத்த பாருங்கள், நம்ம வேலன்ஸ் பேண்ட்லேருந்து ஜம்ப் ஆகி கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுது, அதனால் இங்கே கேப் விழுவுது. அப்போ இது பேர் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இங்கே போட்டுட்டு பாருங்கள், எலக்ட்ரான் இல்லாத இடத்துக்கு பேர் வந்து ஹோல்ஸு. இப்போ நம்ம கிளாஸில் சேர் இருக்குல்ல, சேர்ஸில் உட்காந்தோம்னா அங்கே இருக்கணும் அர்த்தம். அங்கே இல்லாத பட்சத்தில் அது சேர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மாதிரி தான் எலக்ட்ரான் இல்லாத இடத்துக்கு பேர் ஹோல்ஸு. ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். அதுவே நீங்கள் கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி கண்டக்ஷன் பேண்ட்லேயே தான் இருக்குது. ஏன்னா ஓவர்லாப்லாம் இருக்குது. கண்டக்ஷன் பேண்ட்லேயே இருக்கிறதுனால ஒரே எலக்ட்ரான் தான் அது பாடு ஓடி இருக்கும். என்ன பண்ணணும், எனர்ஜி கொடுக்கணும், அவ்வளோதான். அதனால் ஒரே டைரக்ஷனில் ஓடியாரும். அதுவே நீங்கள் செமிகண்டரில் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு தாவி வரும். அப்போ எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து தாவி போகிறதுனால நம்ம அது என்னன்னு சொல்கிறோம், ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே 2 விதமான சார்ஜ் கேரியர் இருக்குது. இதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்ரா. இது அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது வந்து புக் பேக்கில் ஒரு கொஸ்டினாக இருக்குது. இதெல்லாம் கேட்டது கிடையாது, எல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இங்கே வந்து எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் இது பண்ணுறாங்க. எலக்ட்ரான் வோல்ட்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 1.6 × 10⁻⁻19 ஜூலு. அதை பார்த்துக்குறோம். இப்போ வந்து அந்த இன்சுலேட்டர் பாருங்கள். இன்சுலேட்டர்னால் எனர்ஜி வேல்யூ ஹெவியாக இருக்கும். 6 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். நம்ம என்ன தான் எனர்ஜி கொடுத்தாலும் என்ன ஆகாது, அது தாவி போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேணால் என்ன பண்ணலாம், ஹெவியான எலக்ட்ரிக் அப்ளை பண்ணலாம். ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் கொடுத்து வெரி ஹை டெம்பரேச்சர் போனோம்னா கொஞ்சோண்டு பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துங்க. இதே கண்டக்டர் பார்த்திங்கன்னா 2 ஓவர்லாப் ஆகிருக்கு. ஓவர்லாப் ஆகிருக்கனால ஈஸியாக என்ன பண்ணும், எலக்ட்ரானு கண்டக்ஷன் இருக்கிறதாகவும் அது பேர் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரீயாக ஓடி இருக்கும் கண்டக்ஷன் பேண்டில், அதனால் ஃப்ரீ எலக்ட்ரானு. இப்போ லோ டெம்பரேச்சரில் என்ன பண்ணோம், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணோம். ரெஸ்டிவிட்டி கம்மி, 10⁻²லேருந்து -8. ரெஸ்டிவிட்டி ரொம்ப கம்மிங்கிறனால நல்லாவே கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இதே செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா அங்கே டயக்ராமில் என்ன ஒன்று தானே காட்டியிருந்தோம், ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டும் காட்டியிருந்தோம். அதான் 3 எலக்ட்ரான் வோல்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேர் செமிகண்டக்டர், தெரிஞ்சு வச்சுங்க. 3 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கம்மியான எனர்ஜி இருந்தால் அது பேர் செமிகண்டக்டரு. ஸோ இப்போ எனர்ஜி கம்மியாக இருக்கிறனால என்ன பண்ணோம், நமக்கு கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தோன்னா ஈஸியாக நம்மளுக்கு அதை கரண்ட்டை கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எனர்ஜி எப்படி சார் நம்ம கொடுக்குறது, நீங்கள் ஃபைனல் டெம்பரேச்சரில் இப்போ நார்மல் டெம்பரேச்சர் கூட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கோவலன் பாண்ட் இருக்குமாம்மா. செமிகண்டக்டரில் என்ன பாண்ட் இருக்குன்னா கோவலன் பாண்டு. இப்போ நம்ம எனர்ஜி கொடுக்குற பட்சத்தில் அது உடஞ்சி என்ன ஆகும், எலக்ட்ரான் ஈஸியாக கண்டக்ஷன் பேண்டுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரெஸ்டிவிட்டி வேல்யூ வந்து மாடரேட்டாக இருக்குது பாருங்கள். மைனஸ்லையும் இருக்குது ப்ளஸ்லையும் இருக்குது, ரெண்டுத்துலேயும் ரேஞ்ச் இருக்குது. இன்சுலேட்டர்னால் ஃபுல்லாக ப்ளஸில் வந்துச்சு ஹை ரெஸ்டிவிட்டி, கண்டக்டர்னால் லோவில் வந்துச்சு நெகட்டிவில் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வருது, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்துகிறோம்னு வச்சுக்கோம். செமிகண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா நிறைய எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம், கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். நம்ம நார்மல் எனர்ஜியை விட டெம்பரேச்சர் அதிகமாக ஏன்னா கேப்பு கம்மி இல்லாமல் இப்போ அதிகமான எலக்ட்ரான் மேலே போகுது. அப்போ நல்ல கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதாவது ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அதனால் இதுக்கு என்ன இருக்குன்னா, செமிகண்டர் ஆர் செட் டு பி நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த வார்த்தை என்ன பண்ணீங்க மறுபடி பேஜ் நம்பர் காணும், பேஜ் 198 தான். இது வந்து ஒரு 2 மார்க் புக் பேக்கில் இருக்குது. செமிகண்டரில் ஏன் வந்து நம்ம நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறோன்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம செகண்ட் லெசனில் நடத்திட்டோம் கரெக்டானா. ஏன் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறோம், என்ன ரீசனு? நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்ன அர்த்தம்? நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்ன அர்த்தம், நம்ம வந்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினோம்னா அது ஆல்ஃபா நெகட்டிவ்னா என்ன அர்த்தம், டெம்பரேச்சர் அதிகப்படுத்தா ரெஸ்டிவிட்டி குறையும், கண்டக்டிவிட்டி அதிகமாகும், கண்டக்ஷன் அதிகமாகும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்த இங்கேருந்து எழுதி விட்ருங்க, இந்த இடத்துலேருந்து எழுதுங்க. இது ஒரு முக்கியமான 2 மார்க் தான்.
டெம்பரேச்சர் அதிகப்படுத்த நிறைய எலக்ட்ரான் என்ன பண்ணுமா கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். அதனால் கண்டக்டிவிட்டி அதிகமாகுது. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதாவது ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்னது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா செமியோட ப்ளஸ் பாயிண்ட்டு? நம்ம கண்டக்டர் பெரிய ஆள் நினச்சிருந்தோம். ஆனால் அந்த கண்டக்டர் கூட என்ன பண்ணோம், டெம்பரேச்சர் அதிகமானால் கண்டக்டன்ஸ் குறைஞ்சிரும், கண்டக்டிவிட்டி குறையும். அதுவே செமியோடாக இருந்தால் டெம்பரேச்சர் அதிகமானாலும் நம்மளுக்கு கண்டக்டிவிட்டி அதிகமாகுது. அதுதான் அதோட ப்ளஸ் பாயிண்ட். டெம்பரேச்சர் அதிகமாக அதோட எஃபிஷியன்சி, தட் மீன் கண்டக்டிவிட்டி இன்னும் அதிகமாகுது. ரெசிஸ்டிவிட்டி தான் குறையும், கண்டக்டிவிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு இதான் மாதிரி ரீசன். நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அப்புறம் சார்ஜ் கேரியர், 2 சார்ஜ் கேரியர் இருக்குது. இந்த படத்தில் காட்டிட்டோம் பாருங்கள். இந்த படத்தில் காட்டிக்கிறாங்க பாருங்கள். எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து அங்கே தாவி போயிடுச்சு. எலக்ட்ரான் இல்லாத இடத்த ஹோல்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இங்கே 2 சார்ஜ் கேரியர் இருக்குப்பா. எலக்ட்ரான் ஒன்று இருக்குது, ஹோல்ஸு ப்ளஸ் சார்ஜு ஹோல்ஸ்னு ஒன்று இருக்குது. 2 விதமான சார்ஜ் கேரியர் இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த 2 பாயிண்ட்டு தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் நம்ம நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய செமிகண்டக்டர் பார்த்திங்கன்னா 2 கிடைக்குது. ஒன்று சிலிக்கான், இன்னொன்று ஜெர்மானியம். ஓகேவா? சிலிக்கான், ஜெர்மானியம். அதோட கேப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செமிகண்டக்டர்னால் கேப் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கோம், எனர்ஜி கேப்பு. less than 3 electron. எஸ், 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சிலிக்கானுக்கு 1.1 இருக்குது, ஜெர்மானிக்கு 0.7 இருக்குது. முக்கியமான 1 மார்க் தான். புக் பேக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான் 1 மார்க்காக இருக்குது. சிலிக்கானுக்கு 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டு, ஜெர்மானியத்துக்கு 0.7 எலக்ட்ரான் வோல்ட். அந்த வேல்யூவை நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கனால ஈஸியாக என்ன பண்ணும், டக்குன்னு எலக்ட்ரான் வந்து கரண்டை கண்டக்ட் பண்ணும். கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தா கூட போதும். இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாக இன்னும் நிறைய கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் எல்லாத்துலேயுமே டைப்ஸ் இருக்க மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம செமிகண்டக்டர்லேயும் டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? செமிகண்டக்டர்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று இன்ட்ரின்சிக், இன்னொன்று எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னு பிரிக்க போகிறாங்கடா. இன்ட்ரின்சிக், இன்னொன்று எக்ஸ்ட்ரின்சிக். இப்போ நம்மளுக்கு செமிகண்டக்டர் தான் பெஸ்ட்டு. இப்போ கண்டக்டருக்கும் செமிகண்டருக்கும் போட்டி வச்சோம்னா செமிகண்டக்டர் ஈஸியாக ஜெயிச்சிடுது. ஏன்னா இதில் ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஆல்ஃபா நெகட்டிவாக இருக்குது. அப்புறம் வந்து 2 விதமான சார்ஜ் கேரியர் இருக்குது. அப்போ யார் பெரிய ஆள், செமிகண்டக்டர் தான் பெரிய ஆள்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ அதை 2ஆக பிரிக்கிறோம். இன்ட்ரின்சிக்கு செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய பூமியிலேருந்து எடுக்கிறோம். செமிகண்டக்டர் வித்து பியூர் ஃபார்ம் வித்தவுட் எனி இம்ப்யூரிட்டி, எந்த மாசும் இல்லாமல் பியூர் ஃபார்மில் கிடைக்கக்கூடியது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம சிலிக்கான், ஜெர்மானி எடுத்துக்கிறோம்ல, இதோட வேலன்சிலாம் பார்த்திங்கன்னா 4ன்னு இருக்குமா. சிலிக்கானோட வேலன்சி 4. ஒரு சிலிக்கான் இருக்குன்னா கடைசி ஆர்பிட்டில் 4 இருக்கும் பாருங்கள். 1 2 3 4. இது என்ன பண்ணும், அப்போ இதுக்கு 4 வேலன்சி இருக்கனால இன்னும் 4 கூட பாண்டானால் தான் 8 வரும். 8 வந்தால் தான் அந்த இது வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ சுற்றி என்ன பண்ணுது, இங்கே ஒரு சிலிக்கான், இங்கே ஒரு சிலிக்கான், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது கூட மியூச்சுவல் எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. இப்போ சிலிக்கானில் கோவலன் பாண்ட் இருக்குது, கரெக்டுங்களா? ஆனால் சிலிக்கானில் என்ன பாண்ட் இருக்குது, செமிகண்டக்டரில் கோவலன் பாண்ட் இருக்குது. அப்போ எலக்ட்ரானை கொடுத்து எலக்ட்ரானை வாங்கிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பாண்டில் இருக்குது, நம்ம பியூர் ஃபார்மில் இந்த மாதிரி இருக்குடா. ஓகேங்களா? இப்போ இது பேர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எனர்ஜி கொடுத்தோம்னா, கொஞ்சோண்டு டெம்பரேச்சர் அதிகப்படுத்தோம்னா கோவலன் பாண்டு உடஞ்சி என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரான் வந்து வெளியில் வந்துடும், ஃப்ரீ எலக்ட்ரானாக வெளியில் வந்துடும். அப்போ இங்கே ஒரு கேப்பு ஃபார்ம் ஆகுது தான். இதை ஃபில் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும். அப்போ இங்கே ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். இதை ஃபில் பண்ணால் அடுத்த ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும். இங்கே ஒரு கேப் வந்துடும். இதை ஃபில் பண்ணால் அங்கேருந்து வரும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து இப்படி இந்த சைடு போயிட்டு இருக்குமா. நீ இமேஜின் பண்ணி பாருங்கள், ஹோல்ஸ் வந்து இந்த சைடு வந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எலக்ட்ரானும் ஹோல்ஸும் ஆப்போசிட்டாக நகர மாதிரி இருக்குண்டா. இதை ஆட்டமிக்காக புரியலாம். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ எலக்ட்ரான்லாம் வேலன்ஸ் பேண்டில் இருக்குது. நம்ம எனர்ஜி கொடுக்க என்ன பண்ணோம், எலக்ட்ரான் இங்கேருந்து அங்கே போன மாதிரி. ஆனால் இந்த ஹோல்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே வந்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ எலக்ட்ரான் இங்கேருந்து அங்கே போயிருக்கு, ஹோல்ஸ் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 விதமான சார்ஜ் கேரியர் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் போகிறனால ஒரு கரண்ட் வருதான், அப்போ ஐன்னு போடுறேன். ஹோல்ஸ் போகிறனால ஒரு கரண்ட் வருது, அது ஐஹெச். 2 ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அங்கே 2 ஆட் ஆகுது.
ஸோ ஆட் ஆகி நம்மளுக்கு நான் எக்ஸ்ட்ரா கரண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்த இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இதுதான் அட்டாமிக் லேயர். இப்படி தான் இருக்கும். லேட்டிஸ் கிறிஸ்டல் லேட்டிஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம கொஞ்சோடு எனர்ஜி கொடுத்தோன்னே இந்த எலக்ட்ரான் வந்து வெளியில் வந்துடுதுன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே ஒரு கேப் ஃபார்ம் ஆகுதா, அதை ஃபில் பண்ண இங்கே எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே கேப் ஃபார்ம் ஆகும், அதை ஃபில் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆகும். அப்போ இங்கே கேப் ஃபார்ம் ஆகும், அதை ஃபில் பண்ண இங்கே எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும். அப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா எலக்ட்ரான் வந்து இப்படி போயிட்டுருக்கு பாருங்க. எலக்ட்ரான் வந்து மேலே இப்படி போயிட்டுருக்கு, ஹோல்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 விதமான கரண்ட் இருக்கதா சொல்கிறாங்கடா. ஓகேவா? அதில் போட்டு காட்டிக்கிறாங்க பாருங்கள். இது ஏதாவது ஹேங் ஆகிட்டு வர மாட்டேது. இதெல்லாம் சும்மா கதை மாதிரி படிச்சுக்கடா. இதெல்லாம் எக்ஸாம்ஸ் கிடையாது, ஜஸ்ட்டு படிச்சுட்டா போதும். இந்த கரஸ்பாண்டிங் கரண்ட் ரெப்ரசன்டட் அஸ் ஐஇ அண்டு ஐஹெச் ரெஸ்பெக்டிவ்லி. எலக்ட்ரானையும் கரண்ட் இருக்குது, இதாலையும் கரண்ட் இருக்குது. அப்போ டோட்டல் கரண்ட்னா என்ன பண்ணுறாங்க? வரமாட்டேது. டிஸ்பிளே வந்து இதாக இருக்குது, இதாக ஹேங் ஆகிருக்கு. சரி, இதானே டோட்டல் கரண்ட்டு. ஐ ஈக்குவல் டு ஐஇ ப்ளஸ் ஐஹெச். ஸோ இந்த மாதிரி 2 விதமான கரண்ட் இருக்கதா சொல்கிறாங்கடா. ஓகேவா? என்ன தான் இருந்தாலும் இந்த கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 கரண்ட்டு சேர்ந்து தான் கிடைக்கிது. ஆனால் வந்து நம்ம கண்டக்டரில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கராக இல்லை, கொஞ்சம் வீக்கராக தான் இருக்குது. சரியா? ஸோ இப்போ வந்து இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் இப்போ என்னென்னு சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் கண்டக்ஷன் பேண்ட், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் வேலன்ஸ் பேண்ட். 2 சேர்ந்தால் தான் அது பேர் என்னது? இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா 2 இருக்குமா. ஒன்று எலக்ட்ரான்னு ஒரு கேரியர் இருக்குது, ஹோல்ஸ்னு ஒரு கேரியர் இருக்குது. எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? கண்டக்ஷன் பேண்டில் இருக்கும். ஹோல்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா வேலன்ஸ் பேண்டில் இருக்கும். இதில் உள்ளதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அந்த சார்ஜ் கேரியர்னு சொல்கிறோம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் சார்ஜ் கேரியரு. இந்த மாதிரி 2 கரண்ட் இருந்ததுக்குமே என்ன பண்ண முடியல, அது நம்மளுக்கு எஃபெக்டிவாக இல்லை. இப்போ தங்கம் வந்து விலை காஸ்ட்லியாக சொல்கிறோம். தூய தங்கம் 100% தங்கமாக நம்ம வாங்குகிறோம். தங்கம்னா என்ன பண்ணணும்? தூய தங்கம் இதுக்காக யூஸ் ஆகுமாண்ணா நம்மளுக்கு? 24 கேரட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நம்மளுக்கு? ஆமாம். தூய தங்கத்தை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் என்ன பண்ணுவோம் நம்ம? ஆமாம், கொஞ்சோண்டு என்ன பண்ணுவாங்க? செம்பை கலப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கலக்கும் போது தான் என்ன ஆகுது, அதை நம்ம நகையாக மாற்றுறோம். இப்போ 24 கேரட்டுக்கு மேலே 22 கேரட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது 916ன்னு சொல்லுவாங்க. அதனால் 916னா நம்ம 91.6% வெரி குட்ரா. 91.6% கோல்டு இருக்கணும். மீதம் வந்து ஒரு காப்பரை சேர்த்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை நகையாக மாற்ற முடியும். அந்த மாதிரி நம்ம பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய பியூர் ஃபார்ம் சிலிக்கான் இருக்குல்ல, அதாவது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், அது வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு இம்ப்யூரிட்டியாக அதில் கலக்கிறாங்கண்ணா. அப்படி கலக்கும் போது தான் எப்படி இருக்குது நம்மளுக்கு, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக மாற போகுது. அதோட கண்டக்டிவ் நேச்சர்லாம் அதிகமாக போகுது. அது பேர் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஓகேவா? எப்படி கோல்டில் வந்து நம்ம காப்பர் கலக்கிறோமோ, செம்பு கலக்கிறோமோ, அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம், இன்ட்ரின்சிக்கில் ஒரு இம்ப்யூரிட்டியை கலக்கிறோம். பியூர் ஃபார்மில் இருக்குது, அதில் என்ன பண்ண போகிறோம், இன்னொரு ஃபாரின் பார்ட்டிகளை கலக்க போகிறோம். அந்த மாதிரி கலக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் டோப்பிங். இது ஒரு 2 மார்க்குண்ணா. பேஜ் நம்ம 201 அதை நோட் பண்ணிங்க. The process of adding impurity into intrinsic semiconductor is called doping. ஓகே, இது ஒரு 2 மார்க்கு. டோப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் வந்து டோப்பிங். அப்படியே டோப் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா அதோட கண்டக்டிவிட்டி அதிகமாகுது. முன்னாடி கொஞ்சம் வீக்கராக இருந்துச்சுல, இப்போ இன்னும் நிறைய எலக்ட்ரானும் ஹோல்ஸ் கிடைக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குறனால எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானும் எக்ஸ்ட்ரா ஹோல்ஸும் கிடைக்கும். அதனால் கண்டக்டிவிட்டி என்ன ஆகுது, டர்ன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஆட் பண்ண பொருள் பேர் வந்து டோப்பண்டு. 100 ppm அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணுவாங்களாம். 100 பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஒரு சின்ன பார்ட்டில் 100 ஆட்டம் சேர்க்குற மாதிரி, அதாவது மில்லியன் ஆட்டம் சேர்க்குற மாதிரி. பார்ட்ஸு பெர் மில்லியன். ஒரு சின்ன பார்ட்டில் மில்லியன் ஆட்டம் சேர்ப்போம். அப்படி சேர்க்குறது தான் சொல்கிறாங்கடா. இப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு அதோட ப்ராப்பர்ட்டி வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம ஆட் பண்ணுறதை பொறுத்து எக்ஸ்ட்ரின்சிக்கை 2ஆக பிரிக்கிறாங்க. அந்த பேசிஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டி ஆடட், நம்ம எந்த ஆட்டத்தை கலக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி இதை 2ஆக பிரிக்க போகிறோம்.
இங்கே தான் லெசனே ஆரம்பிக்குது. நல்லா கவனிச்சுவாங்க இனிமேல். என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர். நமக்கு செமிகண்டக்டர் முக்கியம்னு சொல்லிட்டோம். பியூர் ஃபார்மாக இருந்தால் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ பியூர் ஃபார்மில் இம்ப்யூரிட்டி கலக்கிறோம். இப்போ இதில் 2 டைப் இருக்குது, என் டைப்பு, பி டைப் இருக்குது. ஓகேவா? அப்போ என் டைப்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டால் இதுலேருந்து நம்ம கிளியராக பார்க்கண்டா. என் டைப்னா கேட்டிங்கன்னா என்னென்னா நம்ம நெகட்டிவ் சார்ஜு. இப்போ எலக்ட்ரான் அதிகமாக இருந்தால் அது பேர் என் டைப்டா. ஓகேவா? அது எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்குறோம். இப்போ சிலிக்கானோட வேலன்ஸ் என்னன்னு சொன்னோம் நம்ம? 4. அப்போ வேலன்ஸு 4 உள்ளது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4 சேர்ந்து பாண்டு ஃபார்ம் ஆயிரும். சப்போஸ் 5 உள்ளதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? 5 வேலன்ஸ் உள்ள ஒரு ஆட்டத்தை ஆட் பண்ண என்ன ஆகும்? 4 சேர்ந்து உங்களுக்கு பாண்டாக ஃபார்ம் ஆகிடும். எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் வந்துடுது பாருங்கள். அப்போ ஒரு ஆட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துடும். இந்த மாதிரி நம்ம மில்லியன் கணக்கில் நம்ம ஆட் பண்ணும்போது எக்கச்சக்கமாக எலக்ட்ரான் தான் இருக்கும் அதில். அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் என் டைப் செமிகண்டக்டர். அப்போ என் டைப் செமிகண்டக்டருங்கிறது பியூர் சிலிக்கானோட நம்ம என்ன பண்ணுறோம்? பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறோம். அண்டர்லைன் பண்ணுங்கள், பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி. பென்டாவேலிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி. பென்டா அந்த சிம்பிள் வருதா? பென்டா. அப்போ PAN ஞாபகம் வச்சுங்க. இப்போ என் டைப்பில் இந்த எண்ணெய் தலைகளை போட்டிங்கன்னா சேஃபில் இருக்கும். கரெக்டாக எண்ணெய் தலைகளை போட்டு பாருங்கள், மாதிரி இருக்கா? அப்போ ஞாபகம் வச்சுக்க. பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி. இதுக்கெல்லாம் வேலன்ஸ் 5டா. கடைசியாக வீட்டில் 5 எலக்ட்ரான் இருக்கும். நம்ம சிலிக்கானோட சேர்த்து விட்டோன்னா சிலிக்கானை கூட 4 மியூச்சுவலாக ஷேர் ஆகிரும். கோலன் பேண்டில் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேவா? அதை லாட்டிஸில் காட்டுறாங்க பாருங்க, அழகாக புரியும் பாருங்க. இது ஃபுல்லாகவே சிலிக்கானாக இருந்துச்சா ஃபஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறோம்? நடுவில் ஒரு பென்டாவேலண்டை வச்சுருவோம். பாஸ்பரஸ் வைக்கிறதா எடுத்துங்க. அப்போ 5 எலக்ட்ரானு, ஒரு எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் அங்கே ஷேர் ஆயிடுது. ஒரு எலக்ட்ரான் எங்கே உட்காரம் தெரியாமல் வெளியில் வந்து நிற்கிது பாருங்கள். புரியுதான இந்த இடம்? ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த இடத்த பாருங்கள். சிலிக்கான்னா இப்படி தானே லாட்டிஸ் இருக்கும். இல்லை நடுவில் உள்ள சிலிக்கானை தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்? பென்டாவேலண்டை வைக்கிறேன். அப்படி பென்டாவேலண்டை வைக்கும்போது என்ன ஆகுது? போயிட்டு வந்தால் ஹேங் ஆகுதுடா. ஓகேம்மா. இப்போ பென்டாவேலண்ட் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுது? எக்ஸஸாக எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸஸாக எலக்ட்ரான் இருக்கனால ஒரு ஆட்டம் ஆட் பண்ணல, நம்ம மில்லியன் ஆட்டம் ஆட் பண்ணுறோம் ஒரு சின்ன பார்ட்டில். இப்போ எக்கச்சக்கமான எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ எலக்ட்ரான் அதிகமாக இருந்தால் அது பேர் என்னது? என் டைப் செமிகண்டக்டர். ஓகேவா? அப்போ ஹோல்ஸ் இருக்குவா? எல்லாமே இருக்குமான்னு கேட்காதீங்க. இப்போ இது நகர ஆரம்பிச்சு நம்ம எனர்ஜி கொடுத்தோன்னா அது நகர ஆரம்பிக்கும்ல. அப்போ ஹோல்ஸ் தான் இருக்கும், ஆனால் ஹோல்ஸ் கம்மியாக இருக்கும். இதுவே நம்ம அங்கே பார்த்தோம்னா பியூர் ஃபார்ம் எடுத்தோம்னாடா அங்கே ஹோல்ஸ் அதிகமாக இருக்குமா, எலக்ட்ரான் அதிகமாக இருக்குமா? அதை சொல்லாமல் விட்டுட்டோமே. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்டாங்க. பியூர் ஃபார்மில் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானும் ஹோல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இதே எக்ஸ்டென்சிக்கில் என் டைப் ஆட் பண்ணும்போது எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என் டைப் செமிகண்டக்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இந்த PAA பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எலக்ட்ரான் அதிகமாக இருக்கக்கூடியதை நம்ம என் டைப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வேலன்ஸ் பண்ணிங்க இருக்குது, கண்டக்ஷன் பண்ணிங்க இருக்குது. ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் கேப் சொன்னோம். சிலிக்கானில் 1.1 சொன்னோம்ல, கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த எலக்ட்ரான்லாம் சேர்ந்து இந்த ஃப்ரீ எலக்ட்ரானாக இருக்குதுங்க இந்த இடம். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்லாம் சேர்ந்து புதுசாக ஒரு எனர்ஜி லெவல் வருது. இது எக்ஸ்ட்ரா இருக்கனால இது பேர் டோனார்ரா. இப்போ நம்ம இந்த ஆட்டம் பேருக்கு டோனார் ஆட்டம்னு சொல்கிறோம். இந்த பாஸ்பரஸ், ஆன்டிமனி, ஆர்சனிக் இருக்குல்ல, இது என்ன பண்ணுது? எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் நம்மளுக்கு டொனேட் பண்ணுது. அதனால் இது பேர் டோனார் ஆட்டம். அப்போ இன்னொரு புதுசாக ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது, டோனார் எனர்ஜி லெவல். அது எங்கே இருக்குது? கண்டக்ஷன் பேண்டுக்கு முன்னாடியே இருக்குது. அப்போ நம்ம எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம்? வேலன்ஸ் பேண்ட்லேருந்து இங்கே வர்றது தான் பார்க்கணும். கண்டக்ஷன் பேண்டு கூட போக தேவையில்ல. அந்த டோனார் எனர்ஜி லெவல் இங்கே இருக்கனால கேப் ரொம்ப குறைஞ்சிருது பாருங்கள். முன்னாடி 1.1 இருந்தது, இப்போ 0.78 அந்த மாதிரி தான் இருக்கும்.
கேப் ரொம்ப கம்மியாக இருக்கனால அது ஈஸியாகவே கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ இப்படி எடுக்காமல் பேலன்ஸ் மேலேருந்து எடுக்காமல் இந்த கேப்பு பாருங்கள், இந்த டோனர் எனர்ஜி லெவலுக்கும் கண்டக்ஷன் மேலுக்கும் கேப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். கண்டக்டரில் இருக்க மாதிரி ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால் அதை ஈஸியாகவே கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என் டைப் செமிகண்டக்டர். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் என் டைப்பில் என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ என்ன ஆகிடும்னா நம்ம எனர்ஜி கொடுக்கும்போது இன்னும் எலக்ட்ரான்ஸ் அங்கே போகும், நல்ல கண்டக்டிவிட்டி கிடைக்கும். அப்போ ஹோல்ஸ் இங்கே இருக்கும். ஸோ எலக்ட்ரானும் இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும். ஆனால் எலக்ட்ரானால் வரக்கூடிய கரண்ட்டு அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான் அதிகம், ஹோல்ஸ் வந்து கம்மி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என் டைப் செமிகண்டக்டர். அது ஜஸ்ட்டு பார்த்துங்க. ஓகேவா, இதெல்லாம் எதுவுமே எக்ஸாம்ஸ் தேவையில்ல, ஜஸ்ட்டு படிச்சுட்டா போதும். அடுத்த பி டைப் செமிகண்டக்டர். இப்போ என் டைப்பில் எந்த வேலன்ஸும் ஆட் பண்ணோம் என் டைப்பில். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறாங்க. ட்ரைவேலண்ட்னா 3ஆமா, அப்போ 3 எலக்ட்ரான் இருக்கணும் கடைசி ஆர்பிட்டில். அப்போ என்ன பண்ணுன்னா இந்த 3 போயிட்டு என்ன பண்ணும், அங்கே 4 ஆட்டமில் இருக்குது. அப்போ 3 கூட ஷேர் ஆயிரும். அப்போ ஒரு இடம் வந்து கேப்பாக இருக்கும், ஹோல்ஸாக இருக்கும். அப்போ ஹோல்ஸ் தான் இருக்கும். அங்கே எலக்ட்ரான் எக்ஸஸாக இருந்துச்சு, இங்கே ஹோல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ எக்கச்சக்கமான ஹோல்ஸ் உருவாகும். நம்ம நிறைய ஆட்டத்தை கலக்க ஹோல்ஸ் அதிகமாக உருவாகும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் பி டைப் செமிகண்டக்டர். இதுக்கு நம்ம என்னத்தை ஆட் பண்ணுறோம்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், யூஎம்னு முடிவு பாருங்கள். அந்த மாதிரி வந்தாலே அது பி டைப்மா. கேலியம், அலுமினியம், இண்டியம். போரான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா பீன்னு இருக்கா, இதை தலைகளாக போட்டிங்கன்னா பீன்னு வரும். அப்போ போரான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மற்றது எல்லாமே யூஎம்னு வருது. அங்கே வந்து பேன் சொல்லியிருந்தோம், பிஏஏ. அது எல்லாமே பெண்டாவலண்டு 1 மார்க்ஸில் கேட்குறாங்க. அது வந்து பெண்டாவலண்டு, இது வந்து ட்ரைவேலண்டு. இப்போ ட்ரைவேலண்ட் ஆட் பண்ணால் பி டைப்பாக அது உருவாகுது. இப்போ அதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் காட்டுற பாருங்க. நல்லா ஃபுல்லாக சிலிக்கானாக இருந்துச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், போரானை கொண்டு வந்து வச்சிட்டேன். அப்போ 3 எலக்ட்ரான் தான் இருக்கும். இப்போ 3 எலக்ட்ரான் நீங்கள் கோலன் பாண்டில் ஷேர் ஆயிரும். அப்போ இங்கே பேலன்ஸ் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்கும். அப்போ இங்கே ஹோல்ஸ் உருவாகுது. இந்த மாதிரி மில்லியன் கணக்கான ஹோல்ஸ் உருவாக மாட்டா. ஓகேவா, அப்போ இப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். இப்போ என்ன தேவைப்படுது, இங்கேயே எலக்ட்ரான் தேவைப்படுது. எலக்ட்ரான் வந்து உட்கார இடம் ரெடியாக இருக்குது. அப்போ இதை அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கனால இதுக்கு பேர் அக்செப்டார் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்டாவேலண்ட் இருக்கக்கூடிய பேர் டோனார் ஆட்டமு. ஓகேவா, அப்போ என் டைப்பில் பண்ணது டோனார் ஆட்டம். அப்போ டோனார் எனர்ஜி லெவல் வந்துச்சு. அந்த டோனார் எனர்ஜி லெவல் கண்டக்ஷன் பேண்டுக்கு கீழே வந்துச்சு. இங்கே வந்து நம்ம இது எடுத்துக்க ரெடியாக இருக்குது, எலக்ட்ரான் எடுத்துக்க ரெடியாக இருக்குனால இது பேர் அக்செப்டார் ஆட்டம். அக்செப்டார் எனர்ஜி லெவல் இது எங்கே இருக்குது, வேலன்ஸ் பேண்டுக்கு மேலே இருக்குது. அங்கே வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு கீழே வந்துச்சு, இது வேலன்ஸ் பேண்டுக்கு மேலே வந்திருக்கு. அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணும், இங்கேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஈஸியாக தாகும். இப்போயுமே எனர்ஜி குறையுது தானே கேப்பு. ஆனால் என் டைப் அளவுக்கு இல்லை. ஆனால் பி டைப்பில் என்ன ஆகுது, எனர்ஜி குறைஞ்சி கட்டுறதுனால அதை கேப் குறையிறதுனால நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதை என்ன ஒரு வித்தியாசம், அங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சு, இங்கே ஹோல்ஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள். தட்ஸ் ஆல். ஓகேவா, அப்போ ஹோல்ஸ் இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி காட்டுங்க, நம்ம எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே வர மாதிரி காட்டுங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 2 விதமான கேரியர் இருக்கும், 2 விதமான கரண்ட் இருக்கும். என் டைப்பில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, இங்கே பி டைப்பில் ஹோல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் விட. இப்போ நம்ம என் டைப்பில் என்ன ஆகுறோம்னு கேட்டிங்கன்னா கேப் ஆக்சுவலி அதிகமாக இருக்கணும். 1.1 இருக்கும், 1.1 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டோனரை ஆட் பண்ணோன்னே எனர்ஜி லெவல் இங்கே வந்துருச்சு பாருங்கள். வேலன்ஸ் பேண்ட் இங்கே வந்தால் தான் இமேஜின் பண்ணிங்க. இப்போ கேப்பு ரொம்ப கம்மியாகிடும். அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஈஸியாக கண்டக்ட் பண்ணும். கேப்பு எவ்வளோ சார் குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 1 மார்க்கில் கேட்குறாங்க. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 201 இங்கே கீழே இருக்குது. இப்போ சிலிக்கானோட கேப் எவ்வளோமா சொல்லியிருக்கோம். சிலிக்கானோட கேப் ஆக்சுவலி 1.1 இருக்கணும். ஆக்சுவலி 1.1 இருக்கும். ஜெர்மன் இதுக்கு 0.7 இருக்கும். இது 1 மார்க்கில் குறித்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம டோப்பிங் பண்ணோடனே கேப் எப்படி போயிடுச்சு பாருங்கள். சிலிக்கானுக்கு 0.01 ஆகிடுச்சி. சாரி, ஜெர்மானியத்துக்கு 0.01 ஆகிடுச்சி. சிலிக்கானுக்கு 0.05 ஆகிடுச்சி. கேப் ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடுச்சு பாருங்கள். இதை 1 மார்க்கில் கேட்குறாங்களா. டோப்பிங் பண்ணதுக்கப்புறம் ஜெர்மானியத்துக்கு 0.01, சிலிக்கானுக்கு 0.05. நீங்கள் எந்த வேல்யூ கேட்டாலும் சிலிக்கானுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கேப்பு 1.1 தான் அதிகம். ஏன்னா 0.7 கம்மி, 1.1 அதிகம். சிலிக்கானுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த
இப்போ டோப்பிங் பண்ணோடனே எனர்ஜி அப்போ குறையுதுல, அந்த வேல்யூமே பாருங்கள். இது 0.01. ஆனால் ஜெர்மானியத்துக்கு 0.05 சிலிக்கானுக்கு. ஸோ இந்த மாதிரி கேப் வந்து என்ன ஆகுது, ரொம்ப குறைஞ்சிருது. அதனால் கண்டக்டிவிட்டி இன்னும் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க.